இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து இயக்கி அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான 50 விழுக்காடை வந்து சரமாரி மக்களுக்கு எவ்வாறு பிரித்து கொடுக்க வேண்டுமோ அவ்வாறு பிரித்து கொடுத்தாங்க. சரிடா, இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கல்விக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. நம்ம காமராஜர் ஐயா என்ன பண்ணாரு? கல்வி உணவு திறந்தாரு, மதிய உணவு தான் கொண்டாடுறாரு. இதுல பிள்ளைங்க பார்த்தோம்னா என்னடா அப்படிங்கும், உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு மாதிரியா இருக்காங்க. என்ன காரணம்? சத்து பத்தல அப்படிங்கிறாங்க. மத்திய உணவு திட்டத்துல முட்டையை தினந்தோறும் கொண்டா அப்படின்னாரு எங்க ஐயா. அதே மாதிரி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை நமக்கு வந்து பிள்ளைங்களுக்கு எப்படியாவது அந்த சிறு வயதிலேயே அவங்க ஊட்டச்சத்தை கொடுக்கணும். பெரியாராய் கொடுத்து எதுக்கு? சின்ன வயசுல கொடுத்து வளர்க்கணும். 5ஆம் வகுப்பு முதல் காலை உணவு தான் கொண்டு வந்தாரு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா தொழில்துறை வளர்ச்சி அடையல. சரி, இப்ப தொழில்துறை வந்து அடைஞ்சுக்கிட்டே இருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐயா யோசிச்சுட்டு இருக்கும் போது, சரி இதெல்லாம் இருக்கட்டும், இவங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்ப நம்ம கணினியை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி கணினி நுட்பத்தை கொண்டு வராரு. 11th இருந்து 12th வரைக்கும் என்ன பண்ணாரு? நம்ம கணினி பொறியியல்னு சொல்லி படிக்கிறோம் பாத்தியா, அது ஐயா கொண்டு வந்தாரு. கிட்டத்தட்ட 150 ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவரு தான் இறங்கினாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க அவரு தான் கணினி பொறியியல் கொண்டு வந்து நம்ம எல்லாம் இப்ப வேலை முடிச்சோட என்ன பண்றோம்? எம்ப்ளாய்மெண்ட்ல போய் பதிவு செய்யுங்க அப்படிங்கிறோம். எதுக்கு? நம்ம எல்லாம் வேலை முடிச்சு ஸ்கூல் முடிச்சோம், அடுத்து நான் வேலைக்கு போகணும் அப்படியே அந்த இடத்துல பதிவு செய்யும் போது அதை வந்து அந்த அரசாங்கம் வந்து யார் யாரெல்லாம் முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுனால நம்ம பதிவு செய்யணும். சரி, இருக்கட்டும். பையனை புரிய பண்ணிக்கிறேன். மறுபடியும் 11 ஒரு வாட்டி பார்த்தாரு. பையனை நான் நடந்து போயிட்டு இருக்கேன், என்னவா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் போறாரு. போடா சைக்கிள் வீடு எத்தனை நாளைக்கு என் பிள்ளை நடந்துகிட்டே இருப்பான்? நம்ம பஸ் பாஸ் கொடுக்கணும்ல, பிள்ளைங்க நடந்து வர போக்குவரத்து சரியில்லை அப்படிங்கிற சைக்கிள் வீடு எடுத்துட்டு கொண்டாரு. சரி, இதுவும் இருக்கட்டும். சரி, நம்ம இதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிள்ளைங்க சாப்பிடுறது விவசாயத்துக்கு வராது ஐயா. விவசாயத்துல வந்து பார்த்தோன்னே மக்கள் வந்து தஞ்சாவூர்ல வந்து நெருப்பு கொள்முதல வந்து எப்படி சொல்ல சேமிச்சு வைக்க முடியல. ஏன்னா தஞ்சாவூர் வந்து என்ன சொல்லுவோம்? நெற்களஞ்சியம் அப்படிங்கும். அந்த நெல்லை எப்படி சேமிச்சு வைக்கலாம்னு சொல்லி ஒரு சேமிப்பு புறத்தை போட்டாரு. சரி, இதெல்லாம் சேமிச்சோம்னா அது எப்படி விற்கிறது? அதுக்கு விற்பனை இலக்கையும் கொண்டு வந்தாரு. சரி, இதுவும் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சணும். அதுக்கு என்ன வேணும்? மின்சார வசதி வேணும். நம்மளால கட்ட முடியுமா? நம்ம ஏழை, நம்மளால கட்ட முடியாது. அதுக்கு வாங்குற மின்சார வரியத்தை ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்னாங்க. ஆனா ஏழை மக்கள் அப்போ இறக்க ஆரம்பிச்சாங்க. என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா அதுல வந்து கடன் தொழில், விவசாய கடன் அதிகமாகுது. 17,000 கோடியை ஒரே ஒரு அரசு தள்ளுபடி செய்தது என்றால் நம்ம திமுக கட்சி மட்டும்தான் பெருமையாக செய்து கொள்கிறது. நான் இதெல்லாம் இருக்கேன். இப்ப நான் ரீசெண்டா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன். அந்த ஜப்பானி ஹில்ஸ் சொல்லுவாங்க ஒரு மலைப்பகுதி, அந்த மலையாள மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்க போயிட்டு நானும் ஒரு ஆசிரியர் அந்த மக்கள் ஏன் குழந்தைகள் வந்து படிக்க போகல, என்னடா காரணம் அப்படின்னு போய் நான் வந்து நாங்க படிச்சிருக்கோம் என்ன காரணம்னு சொல்லி நானும் என் நண்பன் பேசணும் போய் இந்த கணக்கு எடுக்கிறோம். ஏன்னா தம்பி போய் படிக்கல அப்படிங்கிறோம். ஏன்னா வசதி இல்லையா? எல்லாமே இருக்குதுன்னு. ஆனா எங்களுக்கு வந்து பண வேலை வாய்ப்புலாம் இல்ல, சம்பாதிக்க முடியல அப்படிங்க. அவங்களோட தொழில் என்னன்னு பார்த்தோம் ஃபுல்லா விவசாயம். அவங்க என்ன பண்றாங்கன்னா தினை சாமை கேழ்வரகு இதை நம்பிதான் வர்றாங்க. இல்லைன்னா பணத்தை விட்டு ஏதாவது வேலைக்கு போறாங்க, இல்லைன்னா கர்நாடகா போறாங்க. இதை எப்படியா தடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய கிராமம். அந்த மலைய ஒரு வீட்டுக்கு போகணும்னா 2 கிலோமீட்டர். அதுக்கு நம்ம ஐயா இப்ப நம்ம எல்லாம் ஒரு வசனம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதை வந்து நம்ம என்ன பண்ணா நம்ம ஊடகமாச்சு நம்ம ஊடகத்தை ஒருத்தர் கேள்வி கிண்டல் பண்ணுவோம். அதுல வந்து நம்ம ஐயா ஒரே ஒரு வார்த்தை எங்க அப்பா சொன்ன புரியல. ஆனா அந்த திருவண்ணாமலை போனவதான் புரிஞ்சுது. ஸ்டாலின் தான் வராது, விடியல் தர போறாங்க. ஆனா நம்ம கிண்டல் பண்ணுவோம். ஆனா அது இல்ல, அந்த இடத்துல போய் ஒரு மக்களோட வாழ்க்கை பாரு. அவனுக்கு அந்த வசதி இல்லாத படிக்கலாம். நமக்கு இவ்வளவு வசதி கிடைச்சும் படிக்கல. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. சரி, இவ்வளவு கொடுத்துருக்காங்க. அந்த மக்கள் வாழ்ற வீடு பார்த்தோம்னா சின்னதா இருந்தது. அப்பதான் நம்ம கலைஞர் என்ன பண்ணாரு, அப்பயே அந்த மக்களுக்கு நீ வீடு உதவிகளை கொண்டு வரணும்னு சொல்லி வீட்டு திட்டத்தை கொண்டு வந்தாரு. சரி, இதுவும் இருக்கணும். சரின்னு விட்டதுக்கப்புறம் அந்த மக்களை எப்படியாவது வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கப்புறம் ஒரு நம்ம 7.5% சொல்றோம் பாத்தியா, அந்த வழி மூலமா மக்கள் வந்து நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இப்ப நான் அது மூலமா தான் படிச்சுட்டு இருக்கேன். 7.5% நம்ம ஐயா கொண்டு வந்தாங்க. கலைஞரை என்ன பண்ணாருன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட இப்படி சொல்ல 1949 நம்ம வந்து இந்த கட்சி இயக்கப்பட்டது. அதுல வந்து அண்ணாவும் பெரியாரும் மறைச்சிட்டாங்க. இவர் வந்து உள்ள வராரு. என்னடா பண்றது அப்படின்னு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா மத்தவங்க என்ன பண்றாங்கன்னா தாக்குனாங்க இவங்க. இவரு சரி என்னதான் நம்மளோட தமிழர் பண்பாடு என்ன, நம்ம எதிராளியா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், வீட்டுக்கு வர யார் வந்தாலும் தண்ணி கொடுத்து இப்ப மரியாதை கொடுத்தா நம்மளோட வழக்கம். அவர் என்ன பண்ணாலும் எந்த வேலையை போனாலும் சரி செஞ்சாலும் அவங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிப்பாரு. சரின்னு சொல்லி இருக்கணும். அதுலதான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கவிழ்ந்து விட மாட்டேன், நீங்கள் அதில் ஏறி பயணம் செய்யலாம். அதாவது நமக்கு ஒரு கெடுதலே செஞ்சாலும் அவங்க தீங்கு செய்யக்கூடாது. அது அழகா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு.
நான் ஒருத்தாரை செய்த அவர் நானா நன்மையும் செய்து விட அழகா சொல்லிப்பார். அதுக்கான அந்த கவிதை சொல்லியிருப்பார். இது நானா நீயா என்று சொல்லி பாருங்க. நாம் உதவி கூட ஒட்டுவதில்லை, நாம் என்று சொல்லி பாருங்க. அனைவரும் சமம் அப்படின்னு என்று எங்க ஐயா போற வழியில நான் பின்பற்றுவேன் என்று நன்றி கூறி விரைவில்